வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 13வது பயிற்சி. நேற்று ஒரு ஸ்லீவ் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். இது ஃப்ரேமுக்கு அந்த சைடு இருக்குது. நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ் நான் ஃப்ரேமில் மாட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் இன்னொரு ஸ்லீவுக்கு பார்டர் டிசைன் இருக்குது. அதே தான், சேம் மெத்தட் தான். இப்போ இந்த டிசைனை ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இதில் புட்டாஸும் வச்சு முடிச்சிட்டேன். இது இந்த சைடு இருக்கனால சுத்தமாக காட்ட முடியல, ஏன்னா ஃப்ரேமுக்கு இந்த சைடு இருக்குது. பாதி வரை தான் தெரியும். உங்களுக்கு ஃபுல்லாக நாளைக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்டர் டிசைன் எல்லாமே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதே தான் பார்டர் டிசைன் கொடுக்க போகிறோம். இது எப்படின்னு பார்க்கலாம். அதே தான், சேம் பார்டர் டிசைன் தான். இந்த ஸ்லீவுக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா கிளாத் நான் பார்டரில் 2 பார்டர் வருது. ஒரே பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்லீவ் வரதுனால ஒரே நான் துணி அட்டாச் பண்ணிட்டேன். இதே மாதிரி பார்டர் இப்போ ஒரு சில நேரத்தில் நீங்கள் சேரீயில் இருக்க ப்ளவுஸில் பார்டர் அதாவது ஆப்போசிட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு பக்கம் ஸ்லீவை முடிச்சுட்டு கிளாத்தை நம்ம பிரித்து விட்டுறணும். திருப்பி இன்னொரு பக்கம் தையல் மிஷினில் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லீவை முடிக்கணும். அந்த மெத்தடில் தான் ட்ரை பண்ணணும். ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போ எதுவும் சேமாக நான் கட் பீட் தான் எடுத்திருக்கேன். நைலான் த்ரெட் எடுத்துக்கோங்க. சேம் மெத்தட் தான். உங்களுக்கு இதே டிசைனை ரிப்பீட்டடாக 3 நாளாக பார்க்கும்போது உங்களுக்கே போர் அடிச்சிடும். அதனால் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். அதில் அட்டாச் பண்ணுறது எப்படி மட்டும்தான் அதில் உங்களுக்கு வரும். ஸ்லீவ் நம்ம சேமாக ஒரே ஸ்லீவ் ஒரு பக்கமாக 2 ஸ்லீவ் வரதுனால கிளாத் நான் ஒரு பக்கமே அட்டாச் பண்ணிட்டேன். அதனால் நம்ம ஃப்ரேம் மட்டும் தான் தனியாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு ஸ்லீவ் முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு ஸ்லீவை நம்ம அட்டாச் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தா அதே தான் உங்களுக்கு அந்த ஃப்ளவரில் வரும் இல்லையா, அதே தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வரும். பார்டர் டிசைன் மட்டும்தான். ஃபஸ்ட்டு நைலான் த்ரெட்டில் போடுறது எல்லாமே நைலான் த்ரெட்டில் போட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம த்ரெட் ஒர்க்கு அந்த இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக ஒர்க் முடிஞ்சிடும். இது இடையில 8 நேரம் போட்டு முடிச்சிருங்க. சுகர் பீன் மட்டும் கொடுக்கலாம். ஒரு குட்டி ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்து சேமாக இதே மாதிரி இந்த வளைவில் வரும்போது ஒரு வீடாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிருங்க. அடுத்து இந்த இங்கே முடித்தோடனே அடுத்து இங்கிட்டு வந்துடுங்க. லாஸ்ட்டாக 2 நாட் போட்டு முடிச்சிடுங்க. இப்போ சுகர் பீட் கொடுக்குறேன். லாஸ்ட்டாக 2 நாட் போட்டு முடிச்சிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பேட்டர்ன் ஈஸியாக வேலை முடிச்சிடும். இதை ஃபுல்லாக நான் கம்ப்ளீட்டாக முடிக்கிறேன். பார்டரில் இருக்கிற எல்லா டிசைனும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணலாம்.
இப்போ நெக்ஸ்ட் இந்த லீஃபுக்கு இந்த பார்டர் டிசைன் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு நாளைக்கு உங்கள் கிளாஸில் வந்து கிளாத்தில் எல்லாமே முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரைட் ஹேண்ட் சைடு தான் நம்ம வந்து ஃபுல்லாக முடிக்க போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து முடிச்சிட்டோம், இந்த ஸ்லீவுக்கு வந்து முடிச்சிட்டோம். இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இந்த ஸ்லீவுக்கு நம்ம பண்ணி முடிச்சுட்டு நாளைக்கு வந்து கிளாத்தில் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். எப்படி ஒரு ப்ளவுஸில் வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எப்படி முடிக்கிறது நாளைக்கு ப்ளவுஸில் முடிச்சுட்டு நாளைக்கு காட்டுறேன். நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆரி டீட்டெயில்டு கோர்ஸ். ஆரி ஒர்க் வந்து இன்னும் நல்லா விரிவாக கற்றுக்கணுமா, நிறைய ஸ்டிச்சஸ் கற்றுக்கணுமா, அதே மாதிரி ப்ரொஃபஷனலாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆரி டீட்டெயில்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன ஸ்டிச்சஸ் கவர் ஆகும் அப்படின்னா பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வர ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 150 ஸ்டிச்சஸுக்கு மேலே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸ்டார்டிங்கில் கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து அட்வான்ஸ் லெவல், அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி, அதிலே டிஃப்ரெண்ட்டான நிறைய ஸ்டிச்சஸ் உங்களுக்கு கவர் ஆயிரும். அதிலே டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவரும் உங்களுக்கு கவர் ஆயிரும். 3D ஒர்க்கு, 5D ஒர்க்கு, நெட் கிளாத்தில் எப்படி அட்டாச் பண்ணுறது, ஹேங்கிங்ஸ், நிறைய ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு இதில் ஃபுல்லாக கவர் ஆயிரும். எந்த ஒரு டிசைனை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் அதில் என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்களே சொல்லிடுவீங்க. அந்தளவுக்கு நான் ஃபுல் ட்ரைனர் கொடுத்துருவேன். இதில் வீக் டேஸ் கிளாஸஸும் இருக்குது, வீக்கெண்ட் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வீக் டேஸில் வந்து 1 hour கிளாஸ் வரும். அதே மாதிரி வீக்கெண்ட்ஸில் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே 2 hours கிளாஸ் வரும். இதில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் மீட்டிங்கில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் செப்பரேட்டாக தான் கிளாஸ் எடுப்பேன். அதே மாதிரி நான் ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுக்க நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்ல ஸ்டிச்சஸ் வந்த பிறகு தான் அடுத்த நெக்ஸ்ட் லெவலே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். உங்களுக்கு 2 months கோர்ஸ் வரும். 1 monthல் இந்த டுட்டோரியல் ஃபுல்லாக பழகிடுவீங்க. அடுத்த மந்தில் ஃபுல்லாக நீங்கள் ப்ளவுஸ் தான் போடுவீங்க. உங்களுக்கு 3 ப்ளவுஸ் கிட்ட சொல்லிக் கொடுப்பேன். சிம்பிள் டிசைன்லேருந்து பிரைடல் டிசைன் கம்ப்ளீட்டாக நீங்கள் கோர்ஸ் முடிச்சிடலாம். உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல் வந்துடும். அதே மாதிரி சர்டிஃபிகேட்டும் வந்துடும். இதோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5500 ரூபா. நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஆரி டீட்டெயில்டு கோர்ஸில் நீங்கள் எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட்ச் அந்த பேட்ச் எதுவுமே கிடையாது. உங்களோட கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோட கிளாஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்ப்ளீட்டாக ஆரி ஒர்க் கற்றுக் கொடுக்குறது என்னோட பொறுப்பு. ஆரி டீட்டெயில்டு கோர்ஸில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க என்னோட நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம்.